ஒரு சாதாரண கண்மை பண்ற வேலையா இது? என்னங்க சொல்றீங்க? இந்த மைக்கும் என் பொண்டாட்டி இப்படி ஆனதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? சுபாஷ், எதிர்த்து பேசக்கூடாது சுபாஷ். அவர் சொல்றாருல்ல, சொன்னா கேட்டுக்கணும். அந்த மை டப்பாவால இவ்ளோ பிரச்சனை வருமா? ஏதோ தப்பா இருக்கே. சாமி, நீங்க இந்த மைய கண்டுபிடிச்சது ரொம்ப சந்தோஷம். யாரும் அஞ்ச வேண்டாம். இந்த குடும்பத்துக்கு சூன்யம் பண்ணி மந்திரிச்ச மைய வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த மைய போட்டுக்கிட்டதுனாலதான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் பாத்துக்கிறேன். தலங்க வாமா. நடந்த எல்லாமே மகாலட்சுமி தான் பண்ணிருக்கா. அதுவும் எனக்காக. என்ன அழிக்க சூனியம் பண்ணிருக்காங்களா? என்னைய அழிக்கிறதா சொல்லி குண்டு பெருச்சாலி மாட்டிக்கிச்சு. ச்சே, என் குழந்தைய அழிக்க இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்களே. இதுங்களை சும்மா விடக்கூடாது. இங்க பாரு. நீ வச்சிருந்த கண்மையை நான் எடுத்துட்டேன். குடா, அத குடு. குடா, குடா, குடு. ரத்தத்தை குடிக்கிறேன்டா. வாடா, வா. கட்டி போடாத, என்ன கட்டி போடாத. வேணாடா, நான் போயிடுறேன். நான் போயிடுறேன். எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போ. இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது. இது என்னோட கட்டளை. போறேன். என்ன கட்டி போடாத. போடாத. என்ன விடு. விடு. ஓ காளி நீலி மயங்கிட்டா. டேய், நில்லுடா. யாருடா அந்த மைய? யாரு மந்திரிச்சு வச்சது? சூனியம் பண்ணி இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு மைய வீட்டுக்குள்ள வச்சது யாரு? அந்த மை எப்படி வீட்டுக்குள்ளார வந்துச்சு? சொல்லிட்டு போடா. சொல்லிட்டு தான் போகணும். சொல்லு. சொன்னா நீ உயிரோட போலாம். இல்ல உயிரை விட்டுட்டு நீ போனமாதான் வெளியே போவ. யாரு மந்திரிச்சது? யாருக்காகடா மந்திரிச்சது? சொல்ல மாட்டேன். சூனியம் பண்ணது யாரு? தெரியாது. பண்ண சொன்னது யாருடா? சொல்ல மாட்டேன். வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சது யாரு? தெரியாது. விவரமா சொல்லிட்டா நீ போகலாம். ஏய், யார் நீ? என்னையே கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய ஆளா நீ? நான் யார் தெரியுமா? என் வயசு தெரியுமா? என்னோட சக்தி தெரியுமா? எனக்கு 160 வயசு ஆயிடுச்சு.
நிறுத்தக்கூடிய சக்தி படைத்தவன் நான் யார் தெரியுமா? சுத்தர பூமியவே என்னால நிறுத்த முடியும். என்கிட்டயே நீ கேள்வி கேட்கறியா? தள்ளி போனி. உயிர் பிச்சை உனக்கு போடுற. ஒதுங்கி போனி. வந்திருக்கிறது யார் தெரியுமா? நான் யார் தெரியுமாடா? யாரு? யாரு? நான் யார் தெரியுமா? முத்தாரம்மா! குலசேகர பொண்ணு முத்தாரம்மாடா! சர்வ வல்லமை படைச்ச முத்தாரம்மாடா! என்கிட்டயும் கேள்விய கேக்குறியா? எனக்கே மிரட்டலா? முத்தாரம்மனுக்கே கட்டளையா? அம்மா தாயே முத்தாரம்மா, ஏய் சொல்லுடா, சொல்லிட்டு போ. உனக்கு உயிர் பிச்சை தரேன். ஐயா மந்திரவாதி, அம்மனே நேர்ல வந்திருக்கு. கேட்கறத ஒழுங்கா சொல்லிட்டு ஓடி போயிடு. அண்ணே கொஞ்சம் பேசாம இருக்கியா நீ? மகா, அம்மன் கேட்கறதா சரி. அவரை பதில் சொல்லாம போக வேண்டாம்னு சொல்லு. அர்ச்சனா, இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு போ. சொல்லு. சொல்லிட்டு போங்க. சொல்ல போறியா இல்ல உன்னை எரிச்சிரவா? அம்மா தாயே, ஆவேசப்பட்டு மந்திரவாதியை எரிச்சு கொன்னுடாத. கொஞ்சம் கருணை காட்டுமா. முத்தாரம்மா, உன்னை விட எனக்கு சக்தி அதிகம். இப்பவே உன்னை நான் கட்டி வச்சிருவேன். உன் ஆலயத்துக்கு திரும்ப முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். பரவாயில்லையா உனக்கு? முத்தாரம்மனையே கட்டுவியா? என்னையே கட்டுவியாடா? செய்டா பார்க்கலாம். செய்டா பார்க்கலாம். ஜெய் காளி. இந்த குடும்பத்தை காக்க நான் இருக்கேன். என்னோட சிஷ்யை, என்னுடைய பக்தை இந்த குடும்பத்துல இருக்கா. அவளை காப்பாத்த நான் இருக்கேன். நான் இருக்கேன். நான் இருக்கேன். சீதா, ஏய், சீதா, 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 துரை, சீக்கிரம் வா. பாத்துமா. செல்வி, நீ போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. சீதா, சீதா, சீதாவுக்கு என்னமாச்சு? தெரியலையே. படுத்திருக்கிறது சீதாவா இல்ல முத்தாரம்மனா? எப்படி என்னோட டிராமா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? சீதா, நீ நடிச்சியா? அப்போ முத்தாரம்மன் வரலையா? ஏண்டி இப்படி பண்ண? தெய்வ குத்தமாயிடும். மா, காரணம் இல்லாம நான் நடிக்கலமா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த முத்தாரம்மா ஒண்ணு என்கிட்ட கோச்சிக்க மாட்டா. நல்லதுக்கு தானே அவ பேரை நான் யூஸ் பண்ணிருக்கேன். நடக்கிற எல்லாத்துக்கும் மகாலட்சுமிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அந்த மந்திரவாதி மகாலட்சுமியோட ஆளுதான். அவங்க 2 பேரும் கண்ணால பேசிக்கிட்டத நான் பார்த்தேன். மை வைக்க சொன்னது மகாலட்சுமி தான். மைய எடுக்க சொன்னதும் மகாலட்சுமி தான். ஆமாமா, உள்ள வந்ததுமே மந்திரவாதி மகாலட்சுமி அம்மாவை பார்த்தாரு. மகாலட்சுமி அம்மாவும் ஏதோ ரகசியமா சொன்னாங்க. இந்த மந்திரவாதி மகாலட்சுமி அம்மாவுக்கு தெரிஞ்சவர் தான். அவங்க பேசிக்கிட்ட விதத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கண்மைய
நான் வைக்க வேண்டியது. நான் வைக்கணும்னு மகாலட்சுமி என் ரூம்ல வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் தோ அவதான் காரணம். சீதா, என்ன சொல்ற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஏய், என்னத்த தேடுற? உங்க அப்பா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது ஏதாவது தொலைச்சிட்டியா? ஆமா, உண்மையிலேயே அப்பா வீட்ல இருந்து கொண்டாந்ததுதான் கண்மை டப்பா. நல்லா சோஃபாவுக்கு கீழலாம் குனிஞ்சு பாரு. நீங்க தான் எடுத்தீங்களா? எடுத்தீங்கன்னா கொடுத்துருங்க. எங்க ஊர் திருவிழால வாங்கினது. ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படி திருடி மாதிரி இருக்கா? அங்கன உட்கார்ந்திருந்த அர்ச்சனா இங்கன எங்கேயாவது தான் கிடைக்கும், போய் நல்லா தேடி பாருன்னு சொன்னாங்க. நானும் தேடினேன், ஆனா கிடைக்கல. இப்போதான் தெரியுது, என்னோட மை டப்பாவை ஏமாத்தி புடுங்கி அர்ச்சனா அவங்க கண்மையா போட்டிருக்காங்க. நான் கண்மைய போட்டு என்ன பைத்தியமாக்குறதுக்காக மகாலட்சுமி வச்ச டப்பாவை அந்த முத்தாரம்ம மாத்தி அர்ச்சனாவுக்கு அனுப்பிட்டா. சூனியம் வச்சது மகாலட்சுமி, சூனியம் வைக்கப்பட்டது எனக்கு. சாமி புண்ணியத்துல நான் தப்பிச்சிட்டேன். அந்த அர்ச்சனா மாட்டிக்கிட்டா. ஏன்னா அர்ச்சனா கெட்டவ. முத்தாரம்மா, அம்மா தாயே, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கும் என் வயித்துல இருக்கிற உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு எதையும் யார்கிட்டயும் காட்டிக்காதீங்க. இதுக்கு சரியான முடிவு எடுக்கணும்னா வேற மாதிரி தான் எடுக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். மகாலட்சுமி, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். பண்ணாம விட மாட்டேன். என் கூட அந்த முத்தாரம்மனே இருக்கான். சுபாஷ், எழுப்புங்க அர்ச்சனாக்காவ, எழுப்புங்க. அர்ச்சனா, நல்லா தட்டுங்க. அர்ச்சனா, தலை ரொம்ப பாரமா இருக்கே. என்ன நடந்துச்சு? என்ன இது? என்ன எதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? கிளட்டி விடுங்க, போங்க. அப்படி கிளட்டி விடுங்க. என்னாச்சு? எனக்கு என்ன நடந்துச்சு கேக்குறல்ல, சொல்லுங்க. அர்ச்சனா, என்னென்னமோ நடந்து போச்சு. நேத்து நைட்டு உனக்கு திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி கத்துன. பேயா? அதனாலதான் உன்னை இங்க கட்டி போட்டு வச்சிருக்கோம். ஒரு மந்திரவாதி வந்துதான் உன்னை சரி பண்ணாரு. ஆமாமா, நீ கண்ல போட்டுக்கிட்ட ஏதோ ஒரு மை தான் பிரச்சனையா. சூனியம் பண்ண மையா அது. எனக்கு என்னமோ அந்த சீதா மேலையும் அவங்க அம்மா மேலையும் தான் சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரி சில்லித்தனமான வேலையெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அர்ச்சனா, இப்போ இப்போ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எப்படி ஃபீல் பண்ற? இப்போ ஓகே. ஆ,
அந்த மைய போட்டுக்கிட்டதால தான் இவ்ளோ பிரச்சனையா? சீதாவும் அவங்க அம்மாவும் பண்ணலனா அந்த மைய வேற யாரோ மந்திரிச்சு வந்து வீட்ல வச்சிருக்காங்க சித்தி. ஏய், அதுவா இப்ப முக்கியம்? உங்களுக்கு சரியாயிடுச்சுல்ல? யார் வச்சாங்களோ எதுக்கு வச்சாங்களோ அத நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சித்தி, இதை எப்படி சித்தி விட முடியும்? நான் சொல்றத கேளுங்க. நீங்க 3 பேரும் போய் செல்வி கிட்ட சுடு தண்ணி போட்டு வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு நல்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. 3 பேருமா? ஆமாண்டி, 3 பேரும் போங்க வெளிய. 3 பேரையும் வெளியே போங்கன்னு சொல்லாம சொல்ல வராங்க. புரியுதுல்ல? போங்க. எனக்கு காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம் மகா. அக்கா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சேது, ஆம்பளைங்களாம் கொஞ்சம் வெளியே இருங்க. ஏன் அவங்கள எல்லாம் வெளியில அனுப்புற? ஐயோ நான் சொல்றேன்க்கா, இருங்க. என்ன ஆச்சுன்னு சுபாஷ், சொல்லு மகா. நீ ஆம்பளை இல்லையா? டேய் வா. நான் அவ புருஷன். போ. கிளம்புறீங்களா? சரி. வர அர்ச்சனா. என்னாச்சு மகா? எப்படிக்கா? எப்படி நடந்துச்சு? தையக்காரி ரூம்ல வச்ச மை உங்க ரூம்க்கு இப்படி வந்துச்சு? அவளை இந்த குடும்பத்துல இருந்து காலி பண்றதுக்கு மந்திரவாதி கிட்ட மந்திரிச்சு வாங்கின மை அது. அத நான் தான் அவ ரூம்ல வச்சேன். அந்த மை எப்படி உங்க ரூம்க்கு வந்தது? நீ அந்த மந்திரவாதி கிட்ட போனது என்கிட்ட நீ சொல்லி இருக்கணும். நீ தான் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன சொல்லிருக்கணும்? சொல்லிருந்தா என்ன பண்ணுவீங்க? எனக்கு இதெல்லாம் தெரியாது மகா. நான் அந்த கண்மை டப்பாவுக்கு ஆசைப்பட்டு எல்லாமே குழப்பமாயிடுச்சு. என்னக்கா சொல்றீங்க? அது அக்கா, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. உங்ககிட்ட மை டப்பாவே இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு மையக்கு ஆசைப்பட்டு இப்படியே பண்ணுவீங்க? என்ன புத்தியோ இது? தெரியாம பண்ணிட்டேன் மகா. மையக்கெல்லாம் ஆசைப்படல. அந்த தையக்காரிய நான் ஏமாத்தணும்னு நினைச்சதாலதான் இப்படி ஆயிப்போச்சு. தப்புதான் மகா. நீ மந்திரவாதி கிட்ட போனத என்கிட்ட சொல்லி இருக்கணும். நீ தான் சொல்லவே இல்லல்ல. ஆமாக்கா, உங்ககிட்ட விவரமா சொன்னாலும் நீங்க எல்லார்கிட்டயும் போய் உளறி வைக்கிறீங்க. அதான் நான் சொல்லல. சாரி மகா. நீ வேணா இன்னொரு முறை மந்திரிச்சு வை. நான் அதை தொட மாட்டேன். அக்கா, அவ சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டா. இன்னொரு தடவை மந்திரிச்சு வச்சா நமக்கே அவ போட்டு விட்டுடுவான். பாருங்கக்கா, நடந்தது நடந்து போச்சு. இந்த குழந்தைய அழிக்கிறேன், கர்ப்பத்தை கலைக்கிறேன்னு சொல்லி எதுவுமே பண்ணாதீங்க, சரியா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. குழந்தைய அழிக்க வேண்டாம். அவளை கர்ப்பிணியா இந்த வீட்டை விட்டும் டிராம விட்டும் பிரிக்கணும். குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு டிராம பிரிஞ்சு அந்த தையக்காரி தனிமையில வாழணும். தினமும் அத நினைச்சு நினைச்சு துடிக்கணும். அததான் நான் செய்ய ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு ஏதாவது லூசுத்தனமா பண்ணி தொலைச்சிடாதீங்க, சரியா? நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இத பாருங்க, இந்த மை விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். அடி பாவி, மைய வச்சு என்ன காலி பண்ண இருந்தியே? எனக்கே சொல்லாம எல்லாத்தையும் செய்யறாளே. என்ன பார்த்தா எனக்கே பயமா இருக்கே. ஐயோ,
சீதா உமா வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்களா? நான் முட்டாளா இல்ல நீங்க எல்லாரும் முட்டாளா? ஆ, உங்க கோபத்துல தப்பு இல்ல. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, அசிங்கமா இல்ல? நீங்க எல்லாரும் என்ன ஜென்மங்க? அவன் குழந்தை இல்லாம கோயில் கோயில அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். பாதி பேரு ஆஸ்பத்திரியில காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி அவ பொண்டாட்டி வயித்துல குழந்தை உருவாயிருக்கு. அதை அழிக்கிறதுக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து வேலை செய்யுதுங்க. சை, என்ன கொடுமடா கன்றாவி. இந்த குடும்பத்துல போய் என் பொண்ணை கொடுத்தேன் பாரு, என்னதான் என் செருப்பாலே அடிக்கணும். உங்க எல்லாரையும் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. மாப்பிள்ள ஒரு ஆளுக்காண்டி உங்க எல்லாரையும் உயிரோட விட்டுட்டு போறான். என் பொண்ணை அழைச்சிக்கிட்டு போறேன், யாராவது அந்த பக்கமா வந்தீங்க பயவுளிகளை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். இந்த வீட்டுல நீங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் போதும், ரெண்டு பேரும் கிளம்புங்க.